ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நாக சதுர்த்தி. சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். வளர்பிறை சதுர்த்தியில இன்று, அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய நாக சதுர்த்தியில நாக பிரதிஷ்டை பண்ண ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் சந்ததி விருத்தி நல்லா இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள். குடும்ப விஷயங்களில் இன்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். இன்று இந்த நாக சதுர்த்தியில் பள்ளி கொண்ட பெருமாளை சென்று தரிசனம் செய்து ஆதிசேஷனினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. அம்மன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. கருமாரி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்ப விவகாரங்களில் இருந்து வந்த ஒரு விதமான மனப்புழக்கங்கள் இன்று சரியாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது இன்று பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்ய இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷமும் நல்ல ஒரு தைரியமும் உண்டாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன புழக்கங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதும் கிரக தோஷங்கள் தீரும். ஞாயிற்றுக்கிழமை நாக சதுர்த்தியான இன்று விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளும் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரையும் வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் மற்றும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மன அழுத்தத்தை நீக்கும். முருகன் ஆலய வழிபாடு இன்று ரொம்ப சிறந்தது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இன்று தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் மன அழுத்தத்தை போக்குவார். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனபாரங்களும் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக அமைகிறார். நாக சதுர்த்தியான இன்றைய நாளில் இன்று சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் வழிபாடு செய்யவும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். எதிர்பாராத வருமானங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். நாக சதுர்த்தியான இன்று அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வரும். பல நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம். திருமண தடைகள் விலகக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் சூரியனும் இருப்பது இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் புற்று இருக்கக்கூடிய ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதும் நாக தோஷங்கள் இருக்கக்கூடியதும் மற்றும் கிரக தோஷங்களும் தீரும்.
மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நாக சதுர்த்தியான இன்று மகர ராசி அன்பர்கள் மனக்குறைகளை தீர்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றம் உண்டு. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷங்கள் உண்டு. கும்பராசி அன்பர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரனினுடைய பார்வை இன்று 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்யலாம். நாக சதுர்த்தியான இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடும் மனதிற்கு அமைதியை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் உங்களுக்கு இன்று நன்மையை தருவார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு மன சுமை குறையும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு நாக சதுர்த்தியாக இருப்பதனால் நாக பிரதிஷ்டை செய்த ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். நாக சதுர்த்தி இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? நாக சதுர்த்தியில கண்டிப்பா நாக தேவதைகளுக்கு நம்ம வந்தனமும் வணக்கமும் நன்றியும் சொல்லுவது தான். ஸோ நம்ம ஜென்ரலாக புராணங்களில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பூலோகத்திற்கு கீழே இருக்கிறது நாகலோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செய்யக்கூடிய பாபங்கள், நம்ம வம்சாவளியில செய்யக்கூடிய பாபங்கள், இது எல்லாமே இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகம் பிரதிஷ்டை செய்த இடங்களுக்கு சென்று நாகங்களுக்கு மரியாதை செய்து அவங்களுக்கு நெய்வேத்தியங்கள் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் நாகதோஷம் இருப்பவர்களுக்கு அது விலகி சந்ததி விருத்தியாகும் அப்படிங்கிறது தான். தவறாமல் இன்று நாக சதுர்த்தியில் ஏதாவது ஒரு விதத்தில் நாக வழிபாடு செய்வது நல்லது. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.